ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப டேஸ்டியான அக்காரவடிசல் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னா அப்போ தான் சீக்கிரம் குழையும் அரிசி, அதுக்காக. அடுத்தது 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த அரிசியும் பருப்பையும் வேக வைங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பப்போ. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு 10 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. லைட் ஆரஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமான அளவு. நம்ம போட்டிருக்க வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலான டேஸ்டியான அண்ட் டெலிஷியஸான அக்காரவடிசல் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.